Rahul from Third Mechanical D from TPJD. I am Prakash from Third Mechanical D from TPJD. Myself Surendran, assistant professor from TPGAT Mechanical Engineering. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேடியேஷன் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ரேடியேஷன்னா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அது ஒரு வகை தான். வகையா படிச்சாதான் வந்து நம்ம பக்கா இன்ஜினியர் ஆக முடியும். ஆல்ரெடி கண்டக்ஷன் என்னன்னு படிச்சிட்டோம். கன்வெக்ஷன் என்னன்னு படிச்சிட்டோம். இப்போ நம்ம படிக்கும்போது ரேடியேஷன் அப்படினா என்ன படிப்போம். ரேடியேஷன் என்னன்னா ஒரு பாடி. ஏதோ ஒரு பாடி. சரியா? தொல்காப்பியம் நம்ம ஒரு பாடியை கற்றுக்கோம். தொல்காப்பியம் பேரை மறந்துட்டேன். நம்ம முன்னாடி ஒரு பாடி. இந்த பாடி ரேடியேட்டிங் பாடியா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தொல்காப்பியம் வந்து இந்த பாடி வந்து ரேடியேட்டிங் பாடியா இல்லையான்னு பார்த்தா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும். போய் மெஷர் பண்ணி பார்க்கறேன். டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்றது? தெர்மோமீட்டர். தொல்காப்பியம் நல்லா தெரியும். தொல்காப்பியம் ஒரு பக்கா இன்ஜினியர். தெர்மோமீட்டர் வச்சா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது மெஷர் பண்ணி பார்க்கறேன். அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா 0 கெல்வின். என்ன காட்டுது? அப்படின்னா 0 கெல்வின். ஒரு பாடி 0 கெல்வின்ல இருந்தா it does not emit any radiation. ஒரு பாடி 0 கெல்வின் இருந்தா it does not emit any radiation. சரியா? இப்ப நான் சொன்னேன் ரேடியேஷன் எமிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? முடியாது. அவ்வளவுதான். இப்ப 0 கெல்வின்ல இருக்க பாடியால ரேடியேஷன் நோட் பண்ணிக்கணும். ஒரு பாடி 0 கெல்வின் இருந்தா அது ரேடியேஷன் எமிட் பண்ணாது. இப்போ நாம இதை எமிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கேன். நம்ம வந்து 1 கெல்வின் மாத்தணும். 1 கெல்வின் லைட்டா சூடு வைக்கணும். இப்போ சூடு வைக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அந்த பாடி என்ன சொல்லும்? நான் சூடான பாடிடா அப்படின்னு. அப்ப அந்த பாடி சூடாயிடுச்சுன்னா இட் வில் எமிட் ரேடியேஷன். சரியா? 1 கெல்வின்னா லைட்டா ரேடியேஷன் எமிட் பண்ணும். அதுக்கு மேல 100 கெல்வின் கொஞ்சம் அதிகமா ரேடியேஷன் எமிட் பண்ணும். 1000 கெல்வின் அப்ப அது இன்னும் ரேடியேஷன் எமிட் பண்ணும். 5000 கெல்வின் அதுக்கு மேல அப்ப டெம்பரேச்சர் ஏற ரேடியேஷன் எமிட் பண்ற ரேடியேஷன் அதிகமாகும். அது புரிஞ்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட் 0 கெல்வின் தான் நோ ரேடியேஷன். டெம்பரேச்சர் ஏற ரேடியேஷன் எமிட் பண்ணும். அது 1 கெல்வின் தான் ரேடியேஷன் எமிட் பண்ணும். சரியா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப இங்க முக்கியமா என்ன தேவைன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தேவை. சரியா? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தேவை. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ரேடியேஷன் எமிட் ஆகும். சோ ரேடியேஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? சரியா? ரேடியேஷன் இஸ் a mode of heat transfer. Radiation is mode of heat transfer due to temperature difference where it is transferred in the form of electromagnetic waves. சரியா? in the form of electromagnetic waves. Electromagnetic waves னா இங்க இருக்காரு. சூரியன் எங்கேயோ இருக்காரு. ஆனா நம்ம அங்க இருந்து என்ன பண்றாரு? சுடுறாரு. சரியா? நான் தான் சூரியன். அப்ப இவங்க தான் ஏதோ ஒரு பாடி கீழ வச்சுங்க. நான் மேல எங்கேயோ இருக்கேன். நேரா அங்க இருந்து நேரா சுடுறேன். அப்ப எனக்கு ரேடியேஷன் என்ன தேவை அப்படின்னா ரேடியேஷன் is mode of heat transfer due to temperature difference where it is transferred in the form of electron. அப்படியே வரணும். அப்படியே வரேன். வந்து என்ன பண்றேன்? சுடுறேன். அப்படியே வரேன். சுடுறேன். அப்ப heat வந்து transfer by means of electromagnetic waves. அதுவும் temperature difference இருக்கணும். சூரியனோட டெம்பரேச்சர் எவ்வளவு? 5600. இங்க ஏதோ நம்ம வந்து 30 டிகிரில இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா அது சுடுது. எப்படி சுடுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல தான் சுடுது. சரியா? அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா கண்டக்ஷனுக்கு சாலிட் ஒரு மீடியம் வேணும். இல்ல லிக்விட் மட்டும் இருக்கணும். இல்ல கேஸ் மட்டும் இருக்கணும். கண்டக்ஷன்னா இட் கேன் டேக் பிளேஸ் either solid or liquid or gas. கண்டக்ஷன்னா என்ன வேணும்? சாலிட் லிக்விட் சொல்லலாம். இல்ல சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ். சாலிட் லிக்விடா இருக்கலாம். இல்ல சாலிட் கேஸா இருக்கலாம். சரியா? சாலிட் ஃப்ளூயிட் இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்கும்? கன்வெக்ஷன் நடக்கும். இப்ப ரேடியேஷனுக்கு நோ மீடியம். சூரியன் எங்கேயோ இருக்கு. எந்த மீடியம் தெரியல. நேரா வேவ் ஃபார்ம்ல வந்து எந்த மீடியம் இல்ல. நடுவுல இருக்கு மீடியம். ஆனா அது நமக்கு தேவையே கிடையாது. நேரா வந்துரும். யாருக்கு தேவையில்லடா? நோ மீடியம். யாருக்கு? ரேடியேஷன். இப்ப ரேடியேஷன் டிஃபைன் பண்ணி பார்த்தோம். அங்க எனக்கு தெரியும் உங்க கம்யூனிட்டி அங்க இருக்கு. எல்லாம் அப்படியே கணக்குல அப்படியே பாக்குறாங்க. முன்னையே பார்த்துட்டு இருக்க போறா. அவனுக்கு தான் சொல்ல முடியும். Radiation is a mode of heat transfer due to temperature difference. It is caused by due to electromagnetic waves. In the form of electromagnetic waves. Without any medium. அவ்வளவுதான். இப்ப ரேடியேஷன் கத்து கொடுத்த இந்த டெக்னிக்கல் சாம்பியன்ஸ் தேங்க்யூ சொல்லுங்க.